ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. அன்பு நண்பர்களே, எல்லோருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இப்போ சர்ப்பத்திரேக்கானங்களால் பாதிப்பில் இருக்கிற ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, இங்கே நீங்கள் பார்க்குறது 18 வயதான ஒரு பையனின் ஜாதகம். 1977 பிறந்த இவன் 1995 ஆண்டு விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டான் என்பது மிகவும் வருந்தத்தக்க விஷயம். அவருக்கு மிதுன லக்னமாகி லக்னம் ராகுவின் சாரம் பெற்று 2வது திரைக்காணத்தில், அதாவது ஆயுத திரைக்காணத்தில் அமர்ந்துள்ளது. மேஷத்தில் செவ்வாய் முதல் திரைக்காணத்தில் கேதுவின் சாரத்தில் அமர்ந்து வர்க்கோத்தமம் பெற்றுள்ளது. அதுவும் ஆயுத திரைக்காணம். அடுத்ததா அதோட மிக நெருக்கமா சுக்கிரன் மேஷத்திலேயே கேதுவின் சாரத்தில் முதல் திரைக்காணத்தில் ஆயுத திரைக்காணத்தில் அமர்ந்துள்ளது. அதே மேஷத்துல புதன் 3வது திரைக்காணத்துல சுக்கிரனின் சாரம் பெற்று D3யில் ராசிக்கட்ட லக்னத்துக்கு 7ஆம் வீடான பாதகத்துல மாந்தியுடன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரிஷபத்துல சூரியன் சந்திரனின் சாரம் பெற்று 2வது திரைக்காணமான சர்ப்ப திரைக்காணத்துல உட்கார்ந்து இருக்காரு. அவரோட ரிஷபத்துல குருவும் 2வது திரைக்காணத்துல சர்ப்ப திரைக்காணத்துல சந்திரன் சாரம் பெற்று உட்கார்ந்துட்டு இருக்காங்க. லக்னத்துக்கு 2ஆம் வீடான கடகத்துல ஆயுள் காரகனும் 8ஆம் அதிபதியுமான சனி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரு 2வது திரைக்காணத்துல சர்ப்ப திரைக்காணத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. சிம்மத்துல மாந்தி 2வது திரைக்காணமான ஆயுத திரைக்காணத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவரு D3ல D1 லக்னாதிபதி புதனோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. கன்னியில ராகு 3வது திரைக்காணத்துல, அதாவது பட்சி திரைக்காணத்துல காலபுருஷனுடைய 6ஆம் வீட்டுல, அப்புறம் D3ல லக்னத்துக்கு 8ஆம் வீட்லையும் உட்கார்ந்துருக்காரு. விருச்சிகத்தில சந்திரன் நீச்சமாயி முதல் திரைக்காணத்துல சர்ப்ப திரைக்காணத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அது நீர் ராசியாகி திரைக்காணத்திலையும் சந்திரன் அங்கேயே உட்கார்ந்து வர்க்கோத்தமமா இருக்காரு. மீனத்துல கேது சர்ப்ப திரைக்காணமான 3வது திரைக்காணத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அது நீர் ராசியாகி காலபுருஷனின் 12ஆம் வீடாகவும் உள்ளதுன்றத ஞாபகத்துல வச்சுங்க. நண்பர்களே, இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டு ஜாதகனுக்கு மிக பெரிய பாதிப்பை கொடுத்துடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இவருக்கு ஜீவகாரகனான குரு, ஆத்மகாரகனான சூரியன், ஆயுள்காரகனான சனி, மனோகாரகனான சந்திரன், மோட்சகாரகனான கேது ஆகிய முக்கியமான கிரகங்கள் எல்லாம் சர்ப்ப திரைக்காணத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி காலபுருஷனோட 22வது திரைக்காணம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துல மனோகாரகன் சந்திரன், அவரு நீர் கிரகமாகி நீர் ராசியில உட்கார்ந்து உணவுக்கு காரகனாகி நீச்சனாகி விஷத்தையே உணவாக கொள்ளும்படி நிர்பந்தித்துள்ளது. ராசி கட்டத்தில் காலபுருஷனின் 12ஆம் வீடான மீன ராசியான நீர் ராசியில் மோட்சகாரகன் கேது சர்ப்ப திரைக்காணத்தில் அமர்ந்து திரைக்காண சக்கரத்தில் காலபுருஷனின் 22ஆம் திரைக்காண வீடான விருச்சிகத்தில் சனி சந்திரனுடன் அமர்ந்து தன்னுடைய புக்தியில் 1995 ஜாதகனுக்கு இறப்பை தந்தது. புதன் தசை, கேது புக்தி, புதன் அந்தரம் நடந்து கொண்டிருந்தது. D1 மிதுன லக்னத்தின் 22ஆம் திரைக்காணம் விழும் மகர ராசியின் அதிபதியும் அஷ்டமாதிபதியும் ஆயுள் காரகனுமான சனி நீர் ராசியான கடக ராசியில் சர்ப்ப திரைக்காணத்தில் அமர்ந்துள்ளார். இந்த சனியின் 10ஆம் பார்வையை பெற்ற செவ்வாயும் D3யின் லக்னாதிபதி சுக்கிரனும் D1ல் சர்ப்ப திரைக்காணத்தில் உள்ள கேதுவின் சாரத்தில் அமர்ந்துள்ளனர். செவ்வாயும் சனியை பார்ப்பதால் இரு பகைவர்களான சனியும் செவ்வாயும் பரஸ்பர பார்வை. அப்படின்னா 2 பேரும் ஃபுல்லா ஃபைட்டிங் டெண்டன்சில தான் இருப்பாங்க. ஜாதகனுக்கு எவ்வளோ கெடுதல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு காத்துட்டு இருப்பாங்க. செவ்வாயும் சுக்கிரனும் வர்க்கோத்தமம் பெற்று பலமாக திரைக்காண சக்கரத்தில் மாரகஸ்தானத்தில் உள்ளனர். இருவரும் பகைவர்கள். திரைக்காண சக்கரத்தின் மற்றொரு மாரகஸ்தானமான 2வது வீட்டில் ஆயுள்காரகன் சனி, மனோகாரகனான நீச்ச சந்திரன், மோட்சகாரகனான கேது ஆகியோரின் சர்ப்ப திரைக்காண அமர்வு விஷத்தினால் நடக்க போகும் இறப்பை உறுதி செய்தது. விருச்சிகம் காலபுருஷனின் 8ஆம் வீடு மற்றும் ஆயுள் ஸ்தானம். ஜீவகாரகன் குரு சூரியனுடன் சேர்ந்து அஸ்தங்கமாகி
சர்ப்பத்திரேக்காணத்தில் ராசி கட்டத்தில் மிதுன லக்னத்துக்கு 12 அமர்ந்து உயிரை விரயமாக்க துணிந்தது. வர்க்கோத்தமம் பெற்று சர்ப்பத்திரேக்காணத்தில் அமர்ந்த நீச்ச சந்திரனின் 7ஆம் பார்வையும் இதற்கு துணை புரிந்தது. ராசி கட்டத்தில் 6ஆம் அதிபதியான செவ்வாய் கேதுவின் சாரத்தில் அமர்ந்து தனது 4ஆம் பார்வையை ஆயுள்காரகன் சனிக்கும் 8ஆம் பார்வையை மனோகாரகனான சந்திரனுக்கும் கொடுத்து விஷம் அருந்தி உயிரை மாய்த்து கொள்வதற்கான தைரியத்தை கொடுத்தது. பொதுவாக சூசைட் பண்ணிக்கணும்னா அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். அதை இந்த செவ்வாய் தான் கொடுத்திருக்காரு. காரணம், செவ்வாய் லக்னத்துக்கு 11 வேற உட்கார்ந்துருக்காரு. D1 லக்னமாக மிதுனத்திற்கு ஆயுள்காரகனான சனி சந்திரனின் வீடான பகை வீட்டில் அமர்ந்து வீடு கொடுத்த சந்திரன் நீசமாக உள்ளதால் பலவீனமாகி ஆயுள் பங்கத்தை கொடுத்தது. சந்திரனும் பலவீனமாகி சனியின் சாரத்தில் அமர்ந்துள்ளதையும் இங்கு கணக்கில் கொள்ள வேண்டும். ராசி கட்டத்தின் லக்னாதிபதி புதன் ஆயுள்காரகனான சனியின் 10ஆம் பார்வையை பெறுகிறார். திரேக்கான லக்னாதிபதி சுக்கிரனுடன் இணைந்துள்ளார். D3ல திரேக்கான சக்கரத்துல ராசி கட்டத்துக்கு 7ஆம் பாவமான பாதகஸ்தானம் தனுசுவில் புதன் மாந்தியுடன் அமர்ந்துள்ளார். அதுவும் பாதகத்தை கொடுப்பதாக உள்ளது. 1995ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி இந்த ஜாதகர் உயிரிழந்த போது புதன் தசை, கேது புக்தி, புதன் அந்தரம் நடந்து கொண்டிருந்தது. இதோடு நம்ம கேது எவ்வளோ கெட்டவர், புதன் எவ்வளோ கெட்டவர், சந்திரன் எவ்வளோ கெட்டவர்னு எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த 3 பேருடைய தசாபுக்தி அந்தரத்துல தான் இந்த பையனுக்கு மாரகம் நடந்துள்ளது. அன்றைய கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் அவருடைய ஜன்ம நட்சத்திரத்திலேயே அனுஷத்துல உட்கார்ந்து அது சர்ப்பத்திரேக்காணத்திலையும் இருந்து நீச்சமாகவும் இருந்து அவருடைய மனசை அதிகமா பாதிச்சிடுச்சு. அங்க சந்திரனோட பாத்தீங்கன்னா ஜீவகாரகன் குரு வக்ரமாயி சந்திரனை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அப்ப ஜீவகாரகனும் ஏதோ ஒரு கெடுதலை செய்யறதுக்கு அங்க காத்துட்டு இருக்காரு. சூரியன் அதே ரிஷபராசியில் சந்திரனுக்கு 7ல் பயணித்து கொண்டிருந்தது. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அதே மேஷ ராசியில கேதுவுடைய சாரம் பெற்று பயணித்து கொண்டிருந்தது. இதுல இன்னொன்று ரொம்ப ஆச்சரியமா என்ன பார்த்தீங்கன்னா, மிதுன லக்னம் அன்னைக்கு இவருடைய லக்னமும் மிதுன லக்னம் தான். அன்னைக்கு இவர் இருக்கும்போது அந்த நேரத்தில் மிதுன லக்னம் தான் ஓடிட்டு இருந்தது. லக்னாதிபதி புதனும் அவருடைய லக்னத்துக்கு 12ஆம் வீட்டுல பயணம் பண்ணிட்டு இருந்தார். செவ்வாயும் சனியும் சப்தம பார்வை. ஆயுள் காரகனும் ஆயுள் ஸ்தானாதிபதியுமான சனியின் 3வது பார்வை சுக்கிரனுக்கும், 7வது பார்வை செவ்வாய்க்கும், 10வது பார்வை ஜீவகாரகன் குருவுக்கும் மனோகாரகன் சந்திரனுக்கும் பௌர்ணமி திதி முடிந்த தருவாயில் இருந்து இறப்பை தந்தது. ஏன்னா இவர் பிறந்த தினமும் பௌர்ணமி திதி தான். நண்பர்களே, இங்கு ஜனனகால கிரக நிலைகள், தசாபுக்தி அந்தரநாதர்கள், கோச்சார நிலை இதெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து சர்ப்பத்திரேக்காணங்களின் வலிமையுடன் விஷத்தினால் அற்பாயுளில் அந்த ஜாதகனுக்கு இறப்பினை கொடுத்தது என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக உள்ளது. பொதுவா எல்லாரும் கேட்கலாம், அனைத்து கிரகங்களும் ஆயுளுக்கு பங்கம் விளைவிக்கும் நிலையில் இவன் சனி தசையில் பிறந்தும் குழந்தை பருவத்திலேயே ஏன் இறக்கவில்லை என்று. அது ஏன்னு கேட்டா, பிறந்த போதிருந்த சனி தசை, புதன் புக்தி, சுக்கிரன் அந்தரம் அற்பாயுளை தர முடிந்ததை தவிர மாரகத்தை தர இயலவில்லை. காரணம், 1992ஆம் ஆண்டு வரை தசா நடத்திய சனியை பார்க்கும் செவ்வாய் ஆட்சி பெற்று சுபர்களுடன் அமர்ந்துள்ளதால் அதிகம் பாதிக்கப்படாத செவ்வாய் பார்க்கும் சனி மாரகத்தை தரவில்லை. செவ்வாயின் மற்றொரு வீடான 8ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பதால் 8ஆம் வீட்டின் பலன்களையும் முழுவதுமாக செவ்வாயால் தர இயலவில்லை. எனவே செவ்வாய்க்கு இங்கு அசுபத்துவம் மிக மிக குறைவாகவே உள்ளது. இந்த ஜாதகர் பிறந்து 1.5 ஆண்டுகளிலேயே புதன் புக்தி முடிந்து விட்டதால் நேரடியாக புதனுக்கு எந்தவிதமான மாரகத்தை கொடுக்கும் அமைப்புகளும் இல்லை. பின்னர் ஓராண்டு புக்தி நடத்திய கேது கோச்சாரத்தின் போது குருவின் வீட்டில் அமர்ந்து குருவிற்கு எந்த அசுப தொடர்புகளும் இல்லாத நிலையில் மாரகத்தை தர இயலவில்லை. இதே போன்று கோச்சாரத்தால் பல்வேறு கிரக இணைவுகளாலும் புக்தி நாதர்களாலும் மாரகத்தை செய்ய முடியவில்லை. எனவே 1992ஆம் ஆண்டு வரை நடந்த, அதாவது 15ஆம் வயது வரை நடந்த சனி தசை முடிவடைந்து புதன் தசை ஆரம்பித்து சுய புக்தி ஜூன் 1994 வரை இருந்தது. பொதுவாக எந்த கிரகமும் தனியே மாரகத்தை செய்வதில்லை. புதனின் சுய புக்தி முடிந்து கேது புக்தி ஆரம்பித்து ஜூன் 1995 முடியும் தருவாயில்
15/5/1995 நாளில் ஆத்மகாரகன் சூரியன் மிதுன லக்னத்திற்கு 12லும் 6ல் சந்திரன் ஜீவகாரகன் குருவுடனும் லக்னாதிபதி புதன் 12லும் கோச்சார சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால் சுக்கிரன் கேதுவையும் 7ஆம் பார்வையால் செவ்வாயையும் 10ஆம் பார்வையால் குரு சந்திரனையும் பார்த்து புதன் தசா கேது புக்தி புதன் அந்தரத்தில் மாரகத்தை தந்தது. மேலும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய தைரியமும் பக்ர மனோதைரியமும் குழந்தை பருவத்தில் ஏற்படுவதை விட இந்த இளவயதில் ஏற்படும் என்பதும் ஒரு காரணமே. நண்பர்களே, நேரத்தின் அவசியம் கருதி அஷ்டவர்க்க பரல்கள், ஆயுர்தாயம், வருஷ லக்ன நகர்வு, அஷ்டாம்சம், ஷஷ்டாம்சம் போன்ற இன்னும் பல ஆயுள் குறித்த விவரங்களை இங்கு விவரிக்க முடியாததற்கு வருந்துகிறேன். நண்பர்களே, இந்த பதிவினை நிதானமாக ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து இதில் கூறியுள்ள விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். திரைக்காணத்தில் உள்ள பல ஆச்சரியமான விஷயங்களை வரும் பதிவுகளில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். நண்பர்களே, இவ்வளவு நேரம் இதை பார்த்ததுக்கு நன்றி. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தவும், என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், ஜோதிட சூட்சமங்கள் தொடர்பான பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருவதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த சேனலின் லிங்கினை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றியும் வணக்கமும். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ.